எல்லாம் இறைவன் திருப்பெயரால் சிறு ஒரு உரையை ஆரம்பம் செய்து, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சிறு வயதிலேயே நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அது எப்படின்னா, பொது நலங்களை அதிகமாக கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சின்ன குழந்தைகள் இதயத்தில் பச்சை மரத்தில் ஆணி அரைஞ்சது போன்று பதிவாகும். பச்சை மரத்தில் ஆணி அரைஞ்சோம்னா பிடுங்கவே முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் உள்ளத்தில் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணணும். இதயத்தில் சுயநலத்தெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது, பொதுநலமாக இருக்கிறத கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த குழந்தைகள் பெரியாளாக வரும்போது பொதுநலமாக நடந்து கொள்வாங்க. நாளைக்கு உங்களை அவங்க நல்ல முறையில் பார்த்துக்கொள்வாங்க, பெற்றோர்களும் நல்ல முறையில் பார்த்துக்கொள்வாங்க. அதான் பொதுநலம். சுயநலத்தை கற்றுக் கொடுக்கலன்னா நாளைக்கு பெற்றோர்கள் தெருவில் தான் பிச்சை எடுக்கணும், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. உங்கள் குழந்தைகள் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் குழந்தைகளை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. நல்ல விஷயங்களை அவங்களுக்கு இதயத்தில் பதிவு பண்ணுங்க. தவறான விஷயங்களை இதயத்தில் பதிவு பண்ணாதீங்க, சுயநலத்தை பதிவு பண்ணாதீங்க. எல்லாரும் பொதுநலமாக இருக்க முயற்சி செஞ்சுட்டா நம்ம நாடு எப்பயே வல்லரசு ஆகிருக்கு. யாரும் பொதுநலமாக இருக்கா? ஒரு பொதுநலமாக இல்லை. எனக்கு பசிக்குதுன்னு தான் இருக்கா. பசி எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது, யாருக்கு இல்லை?